ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது 9 கிரகத்துடைய நல்ல பலன, தீய பலன சொல்றது தான் ஜாதகம். ஜாதகம் உங்களுக்கு சாதகமா, இல்லை பாதகமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்க லக்னாதிபதி லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில இருக்கார்? அல்லது லக்னத்திலே இருக்காரா? அந்த லக்னாதிபதி வாங்கிய சாரம் என்ன? அந்த சாரநாதன் எப்படி இருக்கார்? நீங்க என்ன நட்சத்திரம்? அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கார்? அந்த நட்சத்திர அதிபதிக்கு வீடு குடுத்தவர் எப்படி இருக்கார்? சாரம் குடுத்தவர் எப்படி இருக்கார்? இதெல்லாம் பேசிக்கா நம்ம பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி நல்லா இருக்காரு. லக்னத்திலிருந்து லக்னாதிபதி நல்ல ஆதிபத்தியத்தில தான் இருக்காரு. அதே சமயத்தில ராசி. இவர்கள் இருவருமே கேந்திர திரிகோணங்களில் இருப்பது நல்லது. அதாவது லக்னாதிபதியும், ராசி அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் இருப்பது நல்லது. லக்னமும், ராசியும் கேந்திர திரிகோணங்களில் இருப்பது நல்லது. இது பேசிக்கா அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதியும், ராசி அதிபதியும் 6, 8ஆ இருக்காங்க. அதே சமயத்தில லக்னமும், ராசியும் 6, 8ஆ இருக்கு. அப்படின்னா, இது நிச்சயமா ஒரு முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். அந்த ஜாதகருக்கு எதுவுமே சரியா அமையாது. அவர் ஒரு விஷயத்த பிளான் பண்ணாருன்னா, அந்த விஷயத்த கரெக்ட்டா முடிக்க முடியாது. எண்ணங்கள் ஒரு மாரி இருக்கும். செயல்கள் ஒரு மாரி இருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, லக்னமும் 6, 8ஆ இருக்கு. லக்னாதிபதியும் 6, 8ஆ இருக்கு. அப்ப சரியான வகையில அவர் நெனச்சத எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத அடிப்படையில பார்த்துக்கணும். இதெல்லாம் பேசிக்கா ஜாதகத்தில பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் நல்லா இருந்தா மட்டும் தான், அடுத்த லெவலுக்கு எப்படி ஜாதகத்த பார்க்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா இந்த விஷயங்கள் சரியாக இருந்தாலே, ஜாதகத்தில் பெரும்பாலான விஷயங்கள் சரியாக வரும். இவை பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.